Hi aspirants, இன்னைக்கு ஒரு சம் பார்க்கலாம். In a competitive exam, 3 marks are to be awarded for every correct answers and for every wrong answer, 1 mark will be deducted. Sindhu scored 80 marks in this exam. Had 4 marks been awarded for each correct answers and 2 marks deducted for each incorrect answers, Sindhu will have scored 90 marks. If Sindhu attempted all the questions, then the number of questions in the test. இந்த கொஷின் பாருங்க, குரூப் டி 2022ல கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சிந்துங்கிற ஒரு பொண்ணு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறா. அந்த எக்ஸாமோட ரூல் என்னன்னா, ஒவ்வொரு கரெக்டான ஆன்சருக்கும் 3 மார்க்கும், ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கும் 1 மார்க் லெஸ் மார்க்கும் கொடுக்குறாங்க. அதில் வந்து சிந்து 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கா. அதே காம்படிட்டிவ் எக்ஸாமில் இப்போ ரூலை மட்டும் மாற்றுறாங்க. என்னன்னா, ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கு 4 மார்க்கும், ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கு 2 மார்க் ரிடக்ஷன் மார்க்கும் கொடுத்துருந்தா சிந்து 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பா. சிந்து என்ன பண்ணுறான்னா, அந்த எக்ஸாமில் கேட்ட எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுறா. அப்போ அந்த எக்ஸாமில் கேட்ட மொத்தம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் கேட்கல, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எத்தனை அந்த எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. அதை தான் இங்கே கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கரெக்டான அதாவது கரெக்ட் கொஷின்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். இன் கரெக்ட் கொஷின்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 80 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும், 4x மைனஸ் 2y ஈக்குவல் டு 90 அப்படிங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நான் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 80, அதாவது கரெக்டான கொஷனுக்கு வந்து 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம், கரெக்ட் கொஷன் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ கரெக்டான கொஷனுக்கு 3 மார்க், அதனால தான் 3x மைனஸ் ஒய். தப்பான கொஷனுக்கு எத்தனை மார்க் ரெடியூஸ் பண்ணுறாங்க, 1 மார்க் ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 80 மார்க்ஸ் அந்த பொண்ணு ஸ்கோர் பண்ணுது. அதே தான் அடுத்த சினாரியோ, 4x மைனஸ் 2y ஈக்குவல் டு அந்த பொண்ணு ஸ்கோர் பண்ண மார்க்ஸ் 90 மார்க்ஸ். அடுத்தது இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த 2 வேல்யூயும் ஈக்குவல் பண்ணணும். அதுக்கு மேலே இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி பண்ணால் என்ன வரும், 12x மைனஸ் 4y ஈக்குவல் டு 4 8 32, அப்போ 320. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பண்ணால் 12x மைனஸ் 6y ஈக்குவல் டு 3 9 27, அப்போ 270. இப்போ சைன்லாம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இது வந்து மைனஸ் ஆகிடும், இப்போ மைனஸ் இருக்கிறது இங்கே ப்ளஸ் ஆகிடும், இப்போ ப்ளஸில் இருக்கிறது இப்போ மைனஸ் ஆகிடும். இப்போ இந்த வேல்யூ அப்படியே க்ளோஸ் ஆகிடும். இப்போ இதை மைனஸ் பண்ணால் 2y ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணால் 15 வரும். அப்போ y ஈக்குவல் டு 1 10, இது 25 10, அப்போ y ஈக்குவல் டு 25. இப்போ இந்த y வேல்யூவை either ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் செகண்ட் ஈக்குவேஷன் எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ 3x மைனஸ் இந்த ஒய்க்கு பதிலாக 25 ஈக்குவல் டு 80. அப்போ 3x அந்த 25 அந்த பக்கம் போனால் 80 ப்ளஸ் 25, x ஈக்குவல் டு 105 டிவைடட் பை 3. இப்போ இதை அடித்தா 35 வரும், 35. அப்போ ஒய்யோட வேல்யூ 25, எக்ஸோட வேல்யூ 35ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க. சிம்பிள், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 35 ப்ளஸ் 25 ஆட் பண்ணிங்கன்னா 60 தான் கரெக்டான ஆன்சர்.